Welcome to Dr. Maitli's Music Therapy Channel. இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் மோட்டிவேஷன்ஸ் என்று சொல்லும்பொழுது கம்ஃபர்ட் ஜோன், ஃப்ரீ ஜோன், ஃபியர் ஜோன், லேர்னிங் ஜோன் அண்ட் க்ரோத் ஜோன். இந்த க்ரோத் ஜோன் அப்படின்னு வரும்பொழுது அதில் வளர்ச்சி, ஒரு தனி மனிதனோட வளர்ச்சியில் அது எங்கெல்லாம் பங்குபட்டுகிறது, வளர்ச்சி என்பது எப்பொழுதுலேருந்து வளர்ச்சி துவங்கிறது, வளர்ச்சின்னு சொன்னால் எதை பற்றின வளர்ச்சி, அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் பற்றி பேசணுமா, இல்லை வளர்ச்சி என்று சொல்லும்பொழுது லேர்னிங் ஜோன் எப்படி ஒரு வாழ்நாள் முழுவதும் அப்படி வியாபித்து இருக்குமோ அதுபோல் வளர்ச்சியும் வாழ்நாள் முழுவதும் இருக்கும். ஆனால் அந்த வளர்ச்சியோட குவாலிட்டி, வளர்ச்சியோட அந்த ஒரு கிராஃப் போட்டோன்னு வைங்க, அதனோட ட்ரெண்ட் எப்படி அப்வர்டாக இருக்குமா இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு டிக்ளைன் ஆகுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது தீஸ் திங்ஸ் அந்த என்ன இருக்கும், வளர்ச்சி இருக்கும், குவாலிட்டி வைஸ் இருக்கும். ஆனால் அந்த குவாலிட்டி வைஸில் அதை அப்சர்வ், அதை ஸ்புரிக்கிறது இருக்கே அது குறையும். ஏன்னா பிகாஸ் டிஜெனரேட்டிவ் ப்ராசஸ் வில் ப்ரிவைல். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 35-40 இயர்ஸ்க்கு அப்புறம் டிஜெனரேட்டிவ் ப்ராசஸ் இருக்கும். அதாவது எத்தனை செல்லு ஒரு நாளைக்கு தன்னுடைய நிலைமையை இழந்துவிடும், அதாவது அழிந்து விடுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ புதுசாக செல்லு உற்பத்தி ஆகும். டிஜெனரேட்டிவ் இருக்கும்பொழுது இப்போ ஒரு சின்ன நம்பர், ஒரு அடையாளத்துக்கு ஜஸ்ட் ஃபார் அன் அனக்டோட் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மோர் இன் அ பிட் மோர் ஈஸியர் வே, எப்படி சொல்லணும்னா ஒரு 10 செல் ஒரு நாளைக்கு உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த இயர்லி ஸ்டேஜஸில் நம்ம early adulthood இருக்கும்பொழுதும் மிடில் அடல்ட்ஹுட்டில் இருக்கும்பொழுதும், தட் இஸ் அப் டு த ஏஜ் ஆஃப் 41-42 அது வரைக்கும் இருக்கும்பொழுது அந்த செல் டிஜெனரேட்டிவ் ப்ராசஸ் குறைவாகவும், ரீஜெனரேட்டிவ்ஸ் மீண்டும் மீண்டும் புதுசாக உற்பத்தி செய்யக்கூடிய செல்லோட அளவு அந்த நம்பர் அதிகமாக இருக்கும். அதாவது 10னா இது ஒரு 6-7க்குள்ளே அந்த டிஜெனரேட்டிவ் ப்ராசஸ் சரியாயிடும். மறுபடியும் மீண்டும் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த செல்லோட குவாலிட்டியும் அதே அளவுக்கு அட்பார் வித் இனிஷியல் ஸ்டேஜஸில் எப்படி இருந்ததோ அதுபோல் குவாலிட்டி வைஸ் குட் அண்ட் எஃபெக்டிவ்லி ஏபிள் டு டூ அதுக்குண்டான வேலைகளை அது செய்யறதுக்கு, அது தயாராக இருக்கிறதுக்கும் ஃபுல் ஃப்ளெட்ஜில் பண்ணுறதுக்கும் அது இருக்கும். ஆனால் கொஞ்சம் கழிச்சு ஒரு 45-50க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த டீஜெனரேட்டிவ் ப்ராசஸும் ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸும் ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இருக்கும். சிலவங்களுக்கு அது வேறுபடும். தெர் ஆர் இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூ செல்ஸ் அண்ட் இட்ஸ் பர்ஃபார்மிங் எபிலிட்டிலாம் அதில் தனிப்பட்ட முறையில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஒரு மனிதனுக்குமே ஓவர் த பீரியட் இருக்கும், வித்தியாசம் இருக்கும். அதனால் ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸும் டீஜெனரேட்டிவ் ப்ராசஸும் பேலன்ஸ்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் வயசாச்சு, 55+, யூ ஆர் நியரிங் 60 அப்படின்னு சொன்னால் அந்த 60 வயது காலத்தில் டீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் அதிகமாகவும் ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் குறைவாகவும் இருக்கும். அந்த குறைவாக இருக்கிறதுல கூட சிலப்போ குவாலிட்டி வைஸ் ஆல்சோ இட் மே லைக் டு பிட் 1 or 2 பாயிண்ட்ஸ் அப்படி இருக்கும். ஸோ அதனால இந்த க்ரோத், வளர்ச்சி என்பது தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கும். அந்த வளர்ச்சியோட குவாலிட்டி குறையும். அதனால அந்த வளர்ச்சி, தட் இஸ் க்ரோத் ஜோன் என்றது மானிட்டரி வைஸ், மணி வைஸ் அப்படின்னு சொன்னால் அது கூட நம்ம என்ன பண்ணோம், சிறப்பாக தான் இருக்கும். அந்த மணி வைஸ்ன்னு சொல்கிறது கூட சிலவங்களுக்கு ஒரு சர்க்கார் உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக என்ன இருக்கும், ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கும். ஆனால் அதுவே ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் இருக்கும். ஆனால் 1 or 2 இயர்ஸ் earlier அனுப்புவாங்க சில கம்பெனியில். சிலவங்க இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ் கழிச்சு அப்புறமா கூட தே வில் கிவ் யூ த ரிட்டையர்மெண்ட். ஆனால் தனியாக சொந்தமாக ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, ஒரு டாக்டர் இருக்கிற ப்ரைவேட் ப்ராக்டிஸ் இருக்கிற அவருக்கு, இல்லை ஒரு அட்வொகேட் லாயர் இருக்கிறாங்க, ஈ கேன் ப்ராக்டிஸ் அப் டு ஹிஸ் ஏஜ். அவரால் எத்தனை நாளைக்கு என் கட்சிக்காரன் போல சத்தியவாரம் இல்லைன்னு எத்தனை நாளைக்கு பேச முடியுறதோ அது நாள் வரைக்கும் அவர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்காரு, அவர் தனிப்பட்ட முறையில் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, எத்தனை கையெழுத்து போடணும், எத்தனை பசங்களுக்கு மேலே பாடம் சொல்லிக் கொடுக்கணுன்றது அவரோட வயது முடிகிற வரைக்கும், அவரால் ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிற முடிகிற வரைக்கும் தே கேன் கண்டினியூ டு ஒர்க். அதனால் உத்தியோகத்தில் சிலவிதமான வேலை இல்லை உங்களுக்கு என்ன கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஆனால் சில வேலைகளில் இது கவர்மெண்ட் உத்தியோகம் செய்கிறவங்களா இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ஒரு கம்பெனியில் வேலை இருந்தாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும், ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஏஜ் உண்டு. அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் சிறப்பான அளவுக்கு வளர்ச்சியை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். அப்புறம் இந்த மானிட்டரி அளவில் தான் எக்கனாமிக்கல் இண்டிபெண்டன்ஸ், எக்கனாமிக்கல் க்ரோத், அது வச்சு தான் நம்ம க்ரோத் ஜோனை பற்றி பேசுகிறோம்னு சொன்னால் அது தனியான ஒரு ஓஷன். அதை பற்றி நம்ம இன்னும் சிறப்பாக வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். ஆனால் க்ரோத் பை லேர்னிங்,
growth zone, it comprises of learning and free zone. growth zone comprises of learning zone, comfort zone எல்லாமே உண்டு. அப்போ அந்த growth zoneல கூட ஓவர் த பீரியட் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கோல் செட் பண்ணிக்கலாம். அந்த கோல் முடிஞ்ச உடனே அடுத்த அந்த கோல் முடிய போகிறது அப்படின்னு சொன்னால் we can set some more limit and extend ourselves for further work-க்கு நம்ம மேலே செய்ய முடியும். அதனால் growth zone இந்த zone wise, ஜோன்றது ஏஜ் ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்பொழுது அது இட் ஸ்பேன்ஸ் ஓவர் தி லைஃப் அப்படின்றத நம்ம மனசில் வாங்கிக்கணும். growth zone ஒரு தனி மனிதனோட சிறப்புகளை வெளிக்கொண்டுவதற்கு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.